ரெடி பண்ணுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை பவுடர், முருங்கை இலையோட பவுடர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். நீங்கள் பவுட்ரு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருங்கை இலையும் தாராளமாக உங்கள் பேர்டுக்கு வந்து வீக்லி 2 வைஸ் வந்து ஒரு இலையை அப்படியே ஒரு கொத்தா பிச்சு உங்கள் பேர்டுக்கு வந்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு என்ரிச்மெண்ட் மாதிரி இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு முருங்கை இலை வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதாவது எப்போனா தான் கிடைக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் முருங்கை மரம் எதுவும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கம் பக்கத்தில் எதனா உடச்சி எடுத்துகிட்டு வரணும். அதை நம்ம போய் அடிக்கடிக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கை வந்து பொடியாக இந்த மாதிரி கடைகளில் விற்கிது. ஹெர்பல் ஷாப்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை பொடி இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முருங்கை பொடி மட்டும் நான் மிக்ஸ் பண்ணல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை பொடி, முருங்கை இலையோட பொடி இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கை விதையோட பொடியும் பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்குது. அதை தான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து